இன்டர்நெட் யூசேஜ் அப்படின்னும்போது அதுக்கு ஒரு சாம்பிள் டேட்டா காமிக்கிறேன். இன்டர்நெட் இதை வந்து டெய்லி பேசிஸ்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மந்த்லி பேசிஸ்ல கூட நீங்க மாத்திக்கலாம். ஓகே. டேக்கு யூசேஜ் வந்து வேரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு வீக்கெண்ட் ஒரு 7 days மட்டும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அகைன் மண்டே வந்து அவர் எவ்வளோ யூசேஜ் பண்ணுவார் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணி ஒரு ஃபோர்காஸ்டிங்காகவும் கொடுக்கலாம். நான் பர் பர்சன் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸும் எடுக்கலாம். ஓகே. யூசேஜ் வச்சும் நீங்கள் எடுக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு டேட்டா போயிட்டு ஃபோர்காஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் வந்துடும். ஸோ 9/1 அதாவது அகைன் அடுத்த வீக்கோட மண்டே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவரோட இன்டர்நெட் யூசேஜ் எந்த அளவுக்கு அதிகமாக போகும் அப்படின்றத முதல் கொண்டு கால்குலேட் பண்ணி காமிக்கும். ஓகே. ஓகே. எப்பவுமே இது வந்து ஹை வேல்யூவும் காமிக்கும், லோ வேல்யூவும் காமிக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ நீங்க அதிகமா போச்சு அப்படின்னாக்கா, அதிகமா அவர் யூஸ் பண்ணாரு அப்படின்னா எவ்வளவு யூஸ் பண்ணுவாரு? ஒரு 46 GB கிட்ட யூஸ் பண்ணுவார். கம்மியா போச்சு யூஸ் பண்ணாரு அப்படின்னாக்கா ஒரு 36 GB யூஸ் பண்ணுவார். ஓகே. அவர் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல ஒரு 10 to 20 இதுல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோர்காஸ்டிங்ல வரும். ஓகே. ஆவரேஜ் பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே டெய்லி பேசிஸ்ல இந்த பெர் வீக்கு யூஸ் பண்ணதை டிவைட் பை 7 அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 20 டெய்லி பேசிஸ்ல அவர் யூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி வரும். ஓகே. ஓகே. மந்த்லிக்கும் நீங்க எடுக்கலாம். மந்த்லிக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவ்வளவு பேர் யூசேஜ் பண்ண டிபார்ட்மெண்ட் கன்சப்ஷன் பார்த்துட்டு ஓகே அத நெக்ஸ்ட் 1 இயர் டேட்டா மட்டும் இருக்கு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் இயருக்கு நீங்களே கால்குலேட் பண்ணி சொல்லிடலாம் இவங்க எப்படி அந்த டைம்ல யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்க இன்டர்நெட் யூசேஜ ப்ரெடிக்ட் பண்ணி ஓகேங்களா. இது எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான், அக்யூரசியா கிடையாது. ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ சொல்லலாம் இல்லையா. நம்ம வந்து எதுக்கு பிளான் பண்றோம், இப்போ இவ்வளவு ஜிபி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத நீங்க முன்னாடியே சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான டேட்டா பிளான் அவங்க பை பண்றதுக்கு ஈஸி. ஓகே 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 ஓகே. எனி டவுட்? இதுல ஏதாவது கிளியரா பண்ணணுமா? இதுல எதுவும் டவுட் இல்லை எனக்கு. ஓகே, நான் ஒரு சில இது உங்களுக்கு நான் டைனமிக் டேஷ்போர்டு அது மாதிரிலாம் ஏதாவது நிறைய பண்ணனா அதெல்லாம்
ஒரே இதுல பண்ண முடியுமா ஷீட்ல டைனமிக் டேஷ்போர்ட் அப்படின்றாங்க. டைனமிக் டேஷ்போர்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க டேட்டா வச்சிருக்கேன். ஓகே. இந்த டேட்டா வந்து இதுல இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு புரிய போறது இல்லை. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை வந்து நான் கிறிஸ்பியா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு கிராஃப் போடுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஷீட் மட்டும்தான் இருக்கும். ஓகே. ஒரு பிளாங்க் ஷீட் எடுத்துக்கிறேன். ஓகே. இந்த சம்மரில நான் இங்க இருந்து எதை கிரியேட் பண்ணாலும் இப்போ ஒரு டேட்டா ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா பிவட்டோட சார்ட் இருக்கு இல்லையா, இப்போ நான் போடுறது எல்லாமே இந்த ரா டேட்டாவில் டிபெண்ட் பண்ண பிவட் டேட்டா இல்லையா, இது எல்லாமே ஒரு ஷீட்ல இருக்கும். பட் இதுக்கான சம்மரி அப்படின்றது வந்து இந்த சார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் இதோட லிங்க் இருக்கேன். ஓகே. இதோட லிங்க் தான் இது. ஸோ இந்த டேட்டாவில் நான் இப்போ வந்து ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க எல்லாமே 200, 825 இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஓகே. ஸோ இங்க இருக்கிற வேல்யூஸ் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இது என்னோட ரா டேட்டா. இப்போ நான் செலக்ட் பண்ணி ஓகே ரா டேட்டா. ஓகேங்களா? ஓகே. இது வந்து ரா டேட்டா. இப்போ உங்ககிட்ட ரா டேட்டா இப்படி தான் இருக்கும். அதை வந்து நீங்க பண்ணிட்டு ஒரு எக்ஸல் ஃபைல்ல போட்டு ஒரு பிவட் மாதிரி எடுக்குவீங்களா, இல்ல வீலுக்கப் போட்டு ஒரு டேட்டாவை எடுத்துக்குவீங்க. அதில் நீங்க ஒரு சார்ட் எடுக்க போறீங்க அப்படின்னாக்கா அந்த சார்ட்டை எடுத்து ஒரு சம்மரி ஷீட்டை கிரியேட் பண்ணி அதில் நீங்க ஓகேங்களா? ஓகே. டெய்லி பேசிஸ்ல நமக்கு என்னெல்லாம் ஒர்க் வருது அப்படின்றத வந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணி நமக்கு என்னென்ன ரிப்போர்ட் வேணும், டெய்லி பேசிஸ்ல என்னெல்லாம் ரிப்போர்ட் அனுப்புறோம் அப்படின்றத நம்ம நோட் டவுன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு ரிப்போர்ட் நேம் சொல்லுங்க பாப்போம். இதே போடுங்களா, இன்டர்நெட் யூசேஜ் ஒன்று. ஓகே. அப்புறம் VPN யூசர்ஸ் இன்ஃபர்மேஷன். இன்டர்நெட் யூசேஜ் VPN யூசர் VPN யூசர்ஸ். ஓகேங்களா? தேர்ட் வந்து இப்போ OS போடுறீங்கன்னு வச்சுங்களேன், OS அப்டேஷன். ஓகே. அப்டேஷன். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு 3 சார்ட் இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. இன்டர்நெட் யூசேஜஸ் இருக்கு. ஓகே. ஓகேங்களா?
இன்னொன்னு வந்து VPN யூசர்ஸ்க்கு. ஓகே. இன்னொன்னு வந்து OS அப்டேட் பண்ணவங்களுக்கு. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நம்ம புல் பண்ணி அதோட ஃபார்மட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சேர்த்து ஒரே சம்மரி ஷீட்ல காமிக்கிறதுக்கு பேர் தான் டைனாமிக் ரிப்போர்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நான் ஸ்லைசர்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க உள்ள. ஓகே. சேம் டைம்லைன் அந்த டைம்லைன் இருக்கும் இல்லையா, அதையும் இன்க்ளூட் ஆமா. இந்த சார்ட் அதாவது பைவட் எல்லாத்தையுமே வந்து தனித்தனி ஷீட்ஸ்ல கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதோட நேம் பாத்தீங்கன்னா இந்த பிவட்டுக்கு தனியா ஒரு நேம் கொடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேம் கொடுக்கலாம் ஒரு நேம் கொடுத்து ஓகே. இது வந்து இன்டர்நெட் யூசேஜ். ஓகே. எல்லாத்துக்குமே ஒரு டேபிள் நேம் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து இன்டர்நெட்டுக்கு. ஸோ இந்த வந்து டைனாமிக் சார்ட், டைனாமிக் அந்த ரிப்போர்ட் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய இது கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஓகே. நீங்க ஒன்ஸ் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு இதுதான் டேட்டா, இதுதான் நம்ம ரிப்போர்ட், இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னாக்கா நீங்க ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணுங்க. ஓகே. ரா டேட்டா பாத்தீங்கன்னா அது பெருசா இருக்கும். ஓகேங்களா? ஆமா. அதுல இருந்து நீங்க ஒரு பிவட் போடுவீங்க. ஓகே. பிவட் வரைக்கும் யாருக்குமே புரிய போறது இல்லை. ஓகேங்களா? ஓகே. ஆமா. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டைப் நான் மாத்திட்டு காமிக்கிறேன். ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு கம்பைன் ஆகும் பொழுது இதுவே பார்க்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கும். ஓகே. இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்பொழுது லிங்க்டா இருந்துச்சு அப்படின்னாக்கா, இப்போ சார்ட் எல்லாமே பிவட்ல லிங்க் ஆயிருக்கு அப்படின்னாக்கா ஒன்னத்தை கிளிக் பண்ணி உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். நான் லாஸ்டா ஒரு டேஷ்போர்ட் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஆமா ஆமா. அதுல ஸ்லைசரை நீங்க கிளிக் பண்ண அந்த ஒரு வேல்யூக்கும் மாறிட்டே வரும். மாறிட்டே இருக்கும். ஆமா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்படிதான் டிசைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒன்ஸ் வியூ ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு கிரிட், ஹெட்லைன்ஸ், ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே. ஒரு டேஷ்போர்ட் கிரியேஷன் மாதிரி இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் கூட நீங்க என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு சூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஏ. ஓகே. இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அதுல இருக்கிற கலர் வேணா கூட நீங்க மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே அது ஒரு சம்மரி ஷீட்ல எடுத்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையுமே நீங்க ஹைட் பண்ணிடணும். ஓகே. ஓகே. ஸோ இந்த ஒரே ஃபைல் மட்டும் தான் நீங்க டிஸ்பிளேக்கு வச்சிருப்பீங்க. ஓகே. அதை பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ டெய்லி பேசிஸ்ல நீங்க அப்டேட் பண்ணும்போது மட்டும் இந்த போயிட்டு அப்டேட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். டெய்லி வந்து நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல இப்ப இன்டர்நெட்டுக்கு வந்து நம்ம சீட் கிரியேட் பண்ணோம், ஓஎஸ்க்கு பிரைவேட் கிரியேட் பண்ணல. ஓஎஸ்க்கு வந்து இப்போ இன்டர்நெட் வந்து நேம் கொடுத்தோம்ல. இன்டர்நெட்டுக்கு நீங்க நேம் கொடுத்தீங்களா? இன்டர்நெட் ஷீட்னு சொல்லிட்டு. புரியல. இல்ல இன்டர்நெட்டுக்குன்னு சொல்லிட்டு ஷீட் கொடுத்தீங்கல்ல, இன்டர்நெட்டுக்குன்னு சொல்லி பிரைவேட் நேம் ஒன்று கொடுத்தீங்களா, இது இன்டர்நெட்னு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆமா. ஓஎஸ் உடைய டேட்டா வந்து எங்க இருந்து வரும்? அதோட டேட்டா இல்ல, நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக இத கிரியேட் பண்ணி காமிச்சேன். இப்போ சரி, ஓகே 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 ஓகே. ஓஎஸ்க்கு தனியா ஒரு பிரைவேட் போட்டுருப்பீங்க இல்லையா?
ஆமா ஆமா ஆமா. சோ அந்த ஷீட்ல இருந்து நம்ம இதே மாதிரி ஒரு கிராஃப் கிரியேட் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து இங்க வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. அந்த லிங்க்னு கிராஃப வந்து பாத்தீங்க, கிரியேட். இப்போ ஓகே, உங்களோட ரா கிராஃப டேட்டா வந்து. பாத்தீங்கன்னா எப்படி மேட்ச் ஆகும்னா, அஹ், ஓகே. மொத்தமா ஒரு 8000 பேர் எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. 8000 பேருக்குமே தனியா ஒரு ஐடி இருக்கும், அவங்களுக்குன்னு தனியா ஓகே சிஸ்டம் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே கரெக்ட்டுங்களா? அவங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல உங்க பேரோல இருந்தாலும் சரி, இல்ல உங்க எம்ப்ளாயி ஓகே இருந்தாலும் சரி, அவங்க என்னவோ அவங்களுக்கு ஐடி தனியா இருக்கும். அவங்களுக்கு சிஸ்டம் எதனா கொடுத்தீங்கன்னா அதுல சீரியல் நம்பர் தனியா இருக்கும். ஓகே ஓகேங்களா? அதெல்லாம் வச்சு நீங்க கம்பைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கம்பைன் பண்ணுங்க. இப்போ ஓகே ஓகே இன்டர்னல் டேட்டாவோட சீரியல் நம்பர் எப்படி மேட்ச் ஆகுது, ஓகே. புரியுது 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 புரியுது. யூனிக்கா இருக்கும். அதுக்கப்புறமா சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் யூனிக்கா இருக்கும். ஓகே ஓகே பாத்தீங்கன்னாக்கா சிம் நம்பர் சம்திங், அதுல ஒரு ஐஎம்இ நம்பர் அதெல்லாம் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஓகே ஓகே ஓகே. யூஸ் புரியுது பண்றாங்க புரியுது. இன்க்ளூடிங் அது வரைக்கும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. சோ புரியுது எனக்கு உங்களோட புரியுது. புரியல. இல்ல இல்ல, புரியுது புரியுது. அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஒவ்வொன்றா கிரியேட் பண்ண சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கணும். சோ சிம்பிளா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எதுல ஈஸியா இருக்குமோ அதை மட்டும் கிரியேட் பண்ணுங்க. ஒன்ஸ் ஓகே பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கே அது புரியும் என்ன டேட்டால நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஓகே ஓகே வந்து உங்களோட டேட்டாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க தான் டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே ஓகே சோ ஒன்ஸ் நீங்க டேட்டா காமிக்க கூடாது, உங்க கம்பெனி இது அது. சரி சரி. ஓகே, நீங்க டேட்டா ஓகே பண்றீங்களோ அதை நீங்க ஓகே. ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க ஒன்ஸ் கண்டிப்பா. ட்ரை பண்ணுங்க, அதுவே உங்களுக்கு ஓகே. நிறைய கத்துக்குவீங்க. ஓகேங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. So, இந்த லிங்க்லாம் நீங்க எடுத்து ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே ஓகே ஓகே. ஓகே, கண்டிப்பா. நெக்ஸ்ட் டைனாமிக்ல வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ 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 தேங்க்யூ. தேங்க்யூ. ஆ கண்டிப்பா தேங்க்ஸ்.